ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் இங்கேருந்து துபாய் கிளம்புற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கேருந்து வரப்போ வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது இந்த ஃபீலிங்கு. எனக்கு வந்து இந்த விலாக் எடுக்கிற மூடு கூட கிடையாது. ஜஸ்ட் ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து கொரோனா டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக போக போகுது. ஸோ நான் வந்து கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் நான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி போகிறேன். 2 நாள் தான் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு யோசனையே இல்லை. எனக்கு பேக் பண்ணுற மூடும் கிடையாது சுத்தமாக. ஏன் அப்படின்னா எனக்கு கிளம்புறதுக்கு அந்தளவு வந்து கிளம்பணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. அந்த மாதிரி இருக்குது எனக்கு ஃபீலிங்கு. நான் எப்படி வந்து ஊர்லேருந்து துபாய்க்கு பேக் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொரோனா டெஸ்ட்டு போக போகிறேன். ஸோ அந்த ரூல்ஸு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஹசனுக்கும் சேர்த்து வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நமக்கு நான் ஓகே ஃபஸ்ட் டைம் வந்து அவனுக்கு எடுக்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. வந்து கொரோனா டெஸ்ட்டு போக போகிறோம், அதுக்காக தான் கிளம்பியிருக்கேன். ஸோ என்னோடய நீங்களும் வாங்க, விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ கொரோனா டெஸ்ட் எடுக்க போகிறதுக்கு எங்கள் அப்பா, எங்கள் மாமியார், நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து ஹசன் போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து தஞ்சாவூர் பெரிய பூங்கா. இந்த பூங்கா வந்து தஞ்சாவூர்லேயே ரொம்ப ஃபேமஸ். இந்த பூங்காவுக்கு அடுத்தடுத்தே பார்த்திங்கன்னா பெரிய கோயிலும் இருக்குது. இந்த பூங்காலேருந்து பெரிய கோயில் போகிற தூரம் எல்லாமே பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ரொம்ப ஸ்பெஷலான தலையாட்டி பொம்மை விற்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கதும் அதுதான். இதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில். ஹசனுக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தாங்குவானா அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மணிமண்டபம். இந்த மணிமண்டபம், பெரிய கோயில், பூங்கா எல்லாமே வந்து தஞ்சாவூரில் ரொம்பவே ஃபேமஸ். இப்போ நாங்கள் கொரோனா டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நார்மலாக போச்சு. ஆனால் ஹசனுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபைனலி பார்த்திங்கன்னா கொரோனா டெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஹசனுக்கும் எடுத்திருக்கோம். அதுதான் வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் அவன் க்யூட்டாக அழகாக வந்து சமத்தான் எடுத்துக்கிட்டான். ஸோ அது வரையும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து 1500 ரூபா மாதிரி வருது. 1500 ரூபா வந்து கொரோனா டெஸ்ட்டுக்கு மாத்திரம். ஸோ இன்றைக்கி நான் வந்து டெஸ்ட்டு கொடுத்தேன்னா நாளைக்கு மதியானம் இல்லை காலையில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபோன் நம்பரு, அட்ரெஸ்ஸு, இதில் முக்கியமாக என்ன கேட்குறாங்கன்னா ஆதார் அட்டை ஜெராக்ஸும், அப்புறம் வந்து பாஸ்போர்ட்டு ஜெராக்ஸும் கேட்குறாங்க. ஸோ அது இருந்தால் தான் வந்து நமக்கு ரிசல்ட்டே கொடுப்பாங்களாம். ஸோ அது முக்கியமாக வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர்லேருந்து வந்ததுனால பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அப்பா, அம்மா, என் சிஸ்டர் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ கிளம்பலான்னு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக போக போகுது. ஆனால் இதே நேரம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. எப்படி அப்படின்னா ட்ரெயின், பஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோன்னு சொல்லிட்டு ட்ராவல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பைக்குன்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப வெயில் தாங்க முடியாது அப்படின்னால காரு, இப்போ தான் காரே எடுத்திருக்கோம்.
நான் ஊர்லேருந்து கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து சம்மர் சீசனே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நோன்புக்கு முன்னால் அப்போவே எங்களால் ரொம்பவே வெயில் தாங்க முடியல. ஸோ இடைய பார்த்திங்கன்னா என்னாச்சும் ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் கரும்பு ஜூஸ் தான் சாப்பிட்டோம். ஸோ நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் எனக்காக வந்து பார்த்திங்கன்னா வத்தல்லாம் வந்து வீட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. இந்த ரெசிபிலாம் வந்து உங்கள் கிட்டக்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கூட. பட் ஆனால் எனக்கு அப்போதைக்கு வீடியோ எடுக்கிறது மூடே இல்லை. நம்ம வீட்டில் நமக்காக செய்கிறது ஒரு விதம் அப்படின்னா பக்கத்து வீட்லேருந்து நமக்காக வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இந்த புளியோதரை தொக்கு பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்லேருந்து நான் ஊருக்கு போகிறேன்னு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பேக் பண்ணுறதுக்கு. ஸோ வரப்போ எப்படி பேக் பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து பேக் பண்ண போகிறோம். இது எங்கள் அம்மா வீட்லேருந்து எனக்கு கொடுத்து விட்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். ரெடியாக இருக்குது இப்போ சாமான் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நிறுத்தி வைக்கணுமா? எப்படி வேணாலும் வைங்க. நிறுத்தி வச்சா நமக்கு வெயிட்டு தெரியும்ல. தெராசு எடுத்துட்டா. பார்த்து பேக் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்த என் ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். The next day. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ரைடே. ஸோ ரொம்பவே வந்து பிஸியாக இருக்கும் நார்மல் டேஸை விட. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னோடனே ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இடியாப்பம் தான். இந்த இடியாப்பம் வந்து எனக்கும் ஹசனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் மாமியார் வீட்டில் அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. இந்த இடியாப்பத்துக்கு அன்றைக்கி சைடிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா. இடியாப்பத்துக்கு ஒரு சூட்டபிள் காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா தான். இதோடு சேர்த்து வந்து தேங்காய் பாலும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நாங்கள் மட்டும் கிடையாது, எங்கள் அம்மா வீட்லேருந்தும் வந்திருந்தாங்க. ஸோ நான் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எங்கள் வீட்லேருந்தும் வந்திருந்தாங்க. செருப்பு போடு. நோ செருப்பு போடு.
பாய். எங்கே போகிறீங்க? சூப்பராக பிள்ளைக்கு முடி வெட்டிட்டு 3 பேரும் முடி வெட்டிட்டு வரீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்றி மிஷின் போட்டு கட் பண்ண சொல்லு. மிஷினை போட்டு ஏற்றி விடு. போலீஸ் கட்டிங் போட்டு வா. பாய். ஹசனுக்கு முடி வெட்டுறதுக்கு எங்கள் மாமியார் வந்து அவ்வளோ சொல்லி அனுப்புனாங்க. சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ ஹசன் இப்படி போனதும் எனக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனா டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வாங்க போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் கொரோனா டெஸ்ட்டு வாங்க வந்திருக்கேன். 3 பேருக்குமே அல்லாவோட காவலால் நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரோட ஸ்பெல்லிங்கை ஒரு எழுத்து மாறினாலும் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதனால் பேரோட ஸ்பெல்லிங்கை கரெக்டாக எழுத்து மாறாமல் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர். 3த்துலேயுமே நான் வந்து எனக்கு என் ஹசனுக்கு 3 பேருக்குமே செக் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட்டு வந்து நெகட்டிவ் 3 பேருக்குமே இப்போ வாங்கிட்டு போக வேண்டியதான். ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மீன் சால்னா எப்போவும் வந்து ஊர்லேருந்து கிளம்புற அன்றைக்கி மீன் சால்னாவாக தான் இருக்கும். ஸோ மீன் சால்னாக்கு வந்து சால்னா கொட்டி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளிலாம் வந்து அரிஞ்சு வச்சாச்சு, வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ சால்னா செய்ய வச்சுட்டு வேண்டியதான். பார்த்தீங்களா இல்லையா செங்குட்டிக்கு? ஸோ இது பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊருக்கு நான் போகிறதுனால எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜெயின் இருக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லோரும் வந்ததுனால எல்லோரும் ஜெயின் இருக்கு வீடு. இந்த கொரோனா டயத்தில் எங்கேயும் போய் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஆசையாக பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், அப்புறம் இறால் வறுவல், மீனுன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க. வீட்டில் போய் சாப்பிடுங்க, அங்கே போய் எங்கேயும் சாப்பிட வேணான்னு. ஸோ எங்களோட நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. என்னென்னா தக்காளி சாதத்தை வந்து நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கு சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா முறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கிற இறால் வறுவல் வச்சுருங்க. ஸோ இறால் வறுவலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நைட்டு டின்னரு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி நாங்கள் கட்டிட்டு போனதே கிடையாது ஃப்ளைட் ட்ராவலில் முக்கியமாக. ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புதுசாகவே இருக்க போகுது. லக்கேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாப்பாடு வரையும் வந்து எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளம்பாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப லேட்டாக தான் நானே கிளம்ப ஆரம்பித்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ எப்படி இருக்குது ஃபீலிங் அப்படின்ட்டு எனக்கு சொல்லவே முடியல. நம்ம ஊரை விட்டு போகிறது, இனி எப்போ இவங்களெல்லாம் மீட் பண்ணுவோம், எப்படி இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஹசனுக்கு வந்து நம்ம ஊருக்கு போகிறோன்னே தெரியாது, அவனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. அவனுக்கு அது வந்து உணரக்கூட தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஜாலியாக கிளம்பிட்டு இருக்காரு, எங்கேயும் பக்கத்தில் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி துபாய் போகிறதா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் அவர் ஜாலியாக கிளம்பிட்டு இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட நான் வந்து ஊரில் இருப்பேன். ஸோ இந்த வீடியோவோட இந்த வ்ளாக் வந்து இங்கே இருக்கிற வ்ளாக் வந்து முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்ஷால்லாம் வந்து இதே மாதிரி அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு இடையிலையோ எப்போ வந்து உங்ககிட்ட இந்த வ்ளாக்ஸ் தர போகிறேன் அப்படின்னு தெரியல. நான் கிளம்பிட்டேன். என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் வந்து கிரேசி டூ ஹார்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து நமக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் ஹிஜாப்ஸும் வந்து நமக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, ஹிஜாப் கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிள் அண்ட் கிராண்டாக வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமாக ரொம்ப அழகான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹிஜாப் கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது.
ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு 4 ஹிஜாப்ஸ் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை 1 by 1 பாருங்கள். இந்த ஹிஜாப் வந்து இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது. இந்த ஹிஜாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம A to Z எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மெரூன் கலர் ஹிஜாப் பார்த்திங்கன்னா வெறும் பிளெயின் ஹிஜாப் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ நார்மல் யூஸ்க்கு வந்து நீங்கள் நல்லா போட்டடிக்கலாம். ஸோ கிளாத்தும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த வெங்காய கலர் ஹிஜாப் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அவங்க கிட்டக்க இந்த ஹிஜாப் தான் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னாங்க. கிளாத்தும் சரி டிசைனும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஹிஜாபும் வந்து நமக்கு நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் கிளாத் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஹிஜாபோடு சேர்த்து நமக்கு வந்து மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுவரையும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் தான் மாஸ்க்கு பார்த்துருக்கோம், ஆனால் வந்து இந்த ஹிஜாபில் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. புதுசாக இருந்துச்சு, பட் கிளாத்தும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Crazy 2 Hearts அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்கள் கிட்டக்க இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் மூலிமா நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிடிச்சிட்டா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ கிளம்புறதையும் உங்கள் கிட்டக்க ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் போய் மீட் பண்ணலாம். அது வரையும் பாய். ஹசனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஹசனே வந்து இவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவள் வந்து ஹசன் இல்லாமல் இருக்க மாட்டா. என்னடி ஹசனை மிஸ் பண்ணுவியா? யோசா அவங்க வந்து ஹசனுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாவே பூ வேறையா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ்மா தேங்க்யூ. சரி தேங்க்யூ ஹசன். சரி தேங்க்யூ. ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் இருந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்தளவு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறமும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு டாட்டா காட்டிட்டு அவங்க நமக்கு டாட்டா காட்டிட்டு அந்த தருணங்கள் பார்த்திங்கன்னா நம்மளால் மறக்கவே முடியாது.
ஃபைனலி உள்ளே வந்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அந்த மனசு கஷ்டத்தில் தான் இருக்கேன். ஸோ வேறு வழி கிடையாது. ஸோ இப்போ எங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்டிங்காக வெயிட் பண்ணுறோம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக போய் உட்காந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹசனுக்கு வந்து கொரோனா டெஸ்ட்டுக்கு எடுக்க தேவையே இல்லையா. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு யாரோ ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பிள்ளைக்கும் கொரோனா டெஸ்ட் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் 1500 அவனுக்கு மட்டும் பே பண்ணியிருக்கும் கொரோனா டெஸ்ட்டுக்கு. ஸோ யாராச்சும் 12 வயசு வரையும் 12 வயசுக்கு மேலே உள்ளவங்கள தான் எடுக்கலாமா. ஸோ 12 வயசுக்கு கீழே உள்ளவங்க கொரோனா டெஸ்ட்டு எடுக்க தேவையில்லையா குழந்தைங்க. இந்த இன்ஃபர்மேஷனை இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்க்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போகணும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பரு, அப்புறம் நேமு, எங்கே போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் எழுதிட்டு சைன் போட்டு அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது வந்து எங்கே கேட்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா ஒரு சானிடைசர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து தலையில் மாட்டுறதுக்கு இந்த ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடு சேர்த்து இந்த கோட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் வியர் பண்ணிட்டு போனால் தான் வந்து ஏரோப்ளேன்லேயே அலோவ் பண்ணுவாங்க. ஹசன் குட்டியை பாருங்கள் என்ன சுற்றிட்டு இருக்கான்ட்டு. இந்த vlog வந்து vlogே கிடையாது, என்னுடைய எமோஷ்னலான ஒரு மெமரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்பவே கஷ்டமான தருணங்களை வந்து உங்ககிட்டக்க வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த vlogல. உங்களுக்கும் இந்த vlog வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இந்த பயண அனுபவங்களை என்கிட்டக்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.